அத்தியாயம் 2. ஆனால் இப்போது வில்லனாக நடிக்கும் முறை தனக்கு வந்ததால் அலெக்ஸுக்கு அதில் மகிழ்ச்சியில்லை. சிறிதளவும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் வில்லன்கள் அவ்வளவு எளிதில் இறந்துவிடுவதில்லை. அவை அழிக்கப்பட்டன. அவன் இறப்பது மட்டுமல்லாமல் ஹேல் குடும்பம் முழுவதுமே அடியோடு படுகொலை செய்யப்படும். தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தை காத்து வந்த பெரியவர்கள், இரத்த உறுதிமொழியால் விசுவாச பிரமாணம் செய்த சீடர்கள், ஆன்மீக ஆற்றலின் ஒரு துளியை கூட வளர்த்து கொள்ளாத பணியாளர்கள், துணியில் சுற்றப்பட்டிருந்த பச்சிளம் குழந்தைகள் கூட இரக்கமின்றி கொல்லப்படுவார்கள். மேலும் உலகம் கைதட்டும். இல்லை, ஒரு விதிவிலக்கு இருந்தது. அலெக்ஸின் பார்வை மெதுவாக கீழ்நோக்கி நகர்ந்து அவனுக்கு முன்னால் மண்டியிட்டிருந்த பெண் மீது நிலை கொண்டது. ஐசோல்ட். அவள் தலை குனிந்து தோள்கள் நடுங்க ஒரு கதைப்புத்தகத்தின் சோக நாயகியைப் போல பரிதாபமாகவும் உறுதியாகவும் மண்டியிட்டிருந்தாள். அவள் இமைகளில் கண்ணீர் வழிந்தோடியது. ஆனாலும் அவளது தோரணை வருத்தத்தை விட எதிர்ப்பையே வெளிப்படுத்தியது. அலெக்ஸின் கண்களில் ஒரு குளிர்ந்த ஒளி மின்னியது. அது சரிதான். ஹேல் குடும்பத்தினர் இரத்தச் சொட்டு வரை அழிக்கப்பட்டபோது ஒரே ஒரு நபர் மட்டுமே உயிர் தப்பினார். இந்த பெண் கதாநாயகி என்று அழைக்கப்படுபவர். ஆண் கதாநாயகனின் அந்த புற உறுப்பினர்களில் ஒருவர். அசல் கதையில் ஐசோல்ட் அலெக்ஸுக்கு மிகவும் பிரியமான பெண்களில் ஒருவராக இருந்தாள். சிறுவயதிலிருந்தே செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவர். அலெக்ஸின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுந்தனர். அவளுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற தெய்வீக பொருட்கள் குப்பையைப் போல அவள் முன் குவிக்கப்பட்டிருந்தன. சாகுபடி நுட்பங்கள் அலெக்ஸால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவளுடைய பலவீனமான உடலமைப்புக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டன. மகாயான நிலை பயில்பவர்களே பெறுவதற்கு போராடிய ஆன்மீக சிறப்பு உணவுகள் அவளுக்கு தினமும் பரிமாறப்பட்டன. அவள் அணிந்திருந்த நகைகளிலேயே மிகவும் மலிவானது கூட விலைமதிப்பற்றதாக இருந்தது. அலெக்ஸின் அளவு கடந்த பாசத்தினால் சாதாரண திறமை மட்டுமே கொண்ட பெண்ணான ஐசோல் வலுக்கட்டாயமாக பேரறிவு நிலைக்கு உயர்த்தப்பட்டாள். மலை போன்ற வளங்களை கொண்டு அவளது சாகுபடி உயர்ந்தது. அவளுடைய அடித்தளம் அரிய பொக்கிஷங்களால் மீண்டும் மீண்டும் வலுப்படுத்தப்பட்டது. அவளது திறமைக்கு அப்பாற்பட்ட வலிமையை அவள் பெற்றாள். பிறவியிலேயே அசாதாரணமான உடல்வாகுடன் பிறந்த உண்மையான தற்காப்பு கலை மேதைகளுக்கு இணையாக நிற்கப் போதுமான வலிமையை அவள் பெற்றிருந்தாள். அவள் புகழ் பெறுகிறாள். ஹேல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பச்சைக்கல் தேவதை. புதிய தலைமுறையின் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். எண்ணற்ற மக்கள் அவளை புகழ்ந்தனர். ஆனால் அவள் அலெக்ஸுக்கு எப்படி கைமாறு செய்தாள்? அலெக்ஸ் கதையை தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். பயிற்சியின் போது அவள் ஒருமுறை காயமடைந்தாள். ஒரு முறை மட்டும். மேலும் கதையின் நாயகனான நாக்ஸ் தற்செயலாக அவளுக்கு ஒரு கிண்ணம் சாதாரண கஞ்சியை கொடுத்தான். அரிய மூலிகைகள் இல்லை. ஆன்மீக ஊட்டச்சத்து இல்லை. சாதாரண உணவுதான். அதுவே போதுமானதாக இருந்தது. அவன் மீது தீராத காதல் கொள்ள அதுவே போதுமானது. பல பத்தாண்டுகால கவனிப்பை நிராகரிக்க இதுவே போதுமானது. தன்னை வளர்த்த குடும்பத்தையே காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு. நாக்ஸை பொறுத்தவரை அவள் ஹேல் குடும்பத்தை புறக்கணித்தாள். நாக்ஸை பொறுத்தவரை அவள் இரகசியங்களை கசியவிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சீர்குலைத்தாள். நாக்ஸை பொறுத்தவரை பல தசாப்தங்களாக தன்னுடன் வாழ்ந்து வந்த குடும்ப உறுப்பினர்களை அழிப்பதற்கு அவள் தனிப்பட்ட முறையில் உதவினாள். பச்சிளம் குழந்தைகள் கூட தப்பவில்லை. ஹேல் குடும்பம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகும் அவள் தயக்கமின்றி நாக்ஸை பின்தொடர்ந்து அவனது அந்தப்புறத்தில் நுழைந்து பல பெண்களில் ஒருத்தியாக மாறினாள். நாளடைவில் அவள் தன் புத்திசாலித்தனத்தை இழந்தாள். இந்த நன்றிகெட்ட பாவி எதிர்காலத்தில் என்ன செய்வானோ என்று நினைத்து அலெக்ஸ் மெதுவாகச் சிரித்தான். அது நகைச்சுவையை விட எரிச்சலால் நிறைந்திருந்தது. இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? ஹேல் குடும்பத்தினர் உங்களை ஒரு பேரரசரைப் போல வாழ வைப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் ஆடம்பரத்தையும் அளித்தார்கள். இருந்தபோதிலும் நீங்கள் எந்த நன்றியுணர்வையும் உணரவில்லை. உங்கள் விசுவாசத்தை விலைக்கு வாங்க ஒரு கிண்ணம் சாதாரண கஞ்சியே போதுமானதாக இருந்தது. உங்கள் சொந்த குடும்பத்தையே படுகொலை செய்யத் தூண்டும் அளவுக்கு. ஒருவரால் எப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியும் என்று அலெக்ஸ் குளிர்ந்த குரலில் நினைத்தான். சூழ்நிலைகள் சாதகமாக இருந்திருக்காவிட்டால் அவன் அந்த பெண்ணை அங்கேயே அறைந்து கொன்றிருப்பான். ஆனால் தற்சமயம் அலெக்ஸின் கொலை எண்ணத்தை உண்மையிலேயே தூண்டியவர் ஐசோல்ட் அல்ல.
அவள் அருகில் நின்று கொண்டிருந்தது அந்த இளைஞன்தான். உணர்ச்சி பெருக்கோடும் நீதியோடும் பேசுபவர், தார்மீக மேன்மையை வெளிப்படுத்துபவர். அது நாக்ஸை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? கதாநாயகன், ஒரு நாள் அலெக்ஸையும் ஹேல் குடும்பத்தையும் அழிக்கப் போகும் மனிதன். அந்த கட்டத்தில் அது நாவலின் ஆரம்ப கட்டமாகவே இருந்தது. நாக்ஸ் ஹேல் குடும்பத்திடம் வந்து ஐசோல்ட்டை அழைத்துச் சென்ற காட்சி. அசல் கதைக்களத்தில் அலெக்ஸ் ஐசோல்ட் மீது அபத்தமான அளவிற்கு பாசம் காட்டினான். அவள் துரோகத்தை வெளிப்படையாக அறிவித்தபோதும் அவன் தலையிடவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் நாக்ஸ் அவனை அவமானப்படுத்திய போதும் அவன் தன்னை அடக்கிக் கொண்டான். அவர் அந்த 2 கள்ளக்காதலர்களையும் ஹேல் குடும்பத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேற அனுமதித்தார். மீண்டும் மீண்டும். ஏனென்றால் அவன் ஐசோல்ட்டை அளவுக்கு அதிகமாக நேசித்தான். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு முக்கியமான தருணத்திலும் தயங்கினார். ஏனென்றால் அவன் அவளுக்கு திரும்ப திரும்பச் சலுகை காட்டினான். மேலும் இந்தச் சலுகைதான் நாக்ஸ் என்ற இரும்பு உயிர்வாழ வழிவகுத்தது. வளர்வதற்கு, உயர்வதற்கு. ஒரு நாள் நாக்ஸ் பயங்கரமான சக்தியுடன் திரும்பி வந்து ஹேல் குடும்பத்திற்கு அழிவை கொண்டு வந்தான். எண்ணற்ற வாசகர்கள் அந்த வில்லனைச் சபித்தார்கள். அவன் ஏன் கதாநாயகனை ஆரம்பத்திலேயே கொல்லவில்லை? வில்லனுக்கு மூளை இல்லையா? இது அர்த்தமற்றது. ஆனால் எழுத்தாளர் அதை அப்படித்தான் எழுத வேண்டும் என வலியுறுத்தினார். வாசகர்களால் அதை ஏற்றுக்கொண்டதைத் தவிர வேறு வழியில்லை. ஆனால் இப்போது அலெக்ஸ் அந்த வில்லனாக இல்லை. அவனுக்கு இனி பாசம் இல்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. துயரமான காதலர்களாக நடிக்கும் இந்த 2 இழிவான மனிதர்களை பார்த்தபோது அலெக்ஸின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த தம்பதியினரை இங்கேயே இப்போதே கழுத்தை நெரித்துக் கொன்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். நாவலை படிக்கும்போது அவன் அதைப் பற்றி 1க்கு மேற்பட்ட முறை குறை கூறியிருந்தான். இப்போது அவன் வில்லனாக ஆகிவிட்டதால் அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டான். எதிர்த்தரப்பினர் வலிமை பெறுவார்கள் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவரை தடையின்றி வளர விடுவது, அது முட்டாள்தனம். அலெக்ஸின் பார்வை நாக்ஸ் மீது நிலைத்தது. அவரது சாகுபடி பலவீனமாக இருந்தது. அவரது அடித்தளம் ஆழமற்றது. அலெக்ஸை பொறுத்தவரை அவன் ஒரு இரும்பை தவிர வேறொன்றுமில்லை. அலெக்ஸ் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் நாக்ஸ் உயிர் பிழைக்க வாய்ப்பே இருக்காது. அலெக்ஸின் கண்களில் கொலைவெறி மின்னியது. அவன் கத்தவில்லை, அவர் மிரட்டவில்லை. அவன் வெறுமனே முடிவு செய்தான், நாக்ஸ் இறந்து விடுவார். இங்கே, இப்போது. அலெக்ஸ் செயல்பட தயாரான அதே வேளையில் உணர்ச்சியற்ற, இயந்திரத்தனமான ஒரு குரல் அவன் மனதில் ஒலித்தது. எச்சரிக்கை, தொகுப்பாளரே, உணர்ச்சிவசப்பட்டு செயல்படாதீர்கள். நாக்ஸ் விதியாலும் தெய்வீக நெறியாலும் பாதுகாக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். தொகுப்பாளர் நாக்ஸை வலுக்கட்டாயமாக கொல்ல முயன்றால் அவர் விதியின் பின்விளைவுகளைச் சந்தித்து சந்தேகமின்றி அழிந்து போவார். அந்த வார்த்தைகள் இடி போல தாக்கின. அலெக்ஸின் கை காற்றில் உறைந்து நின்றது. வெளிப்படவிருந்த கொலைவெறி வலுக்கட்டாயமாக அடக்கப்பட்டது. அவரது கண்மணிகள் கடுமையாகச் சுருங்கின. அலெக்ஸ் திகைத்துப் போனான்.